அண்மை செய்தி. பள்ளி கல்லூரிகளில் தாவேக நிர்வாகிகள் அமைச்சர்கள் நடந்து கொள்ளும் விதம் கண்டிக்கத்தக்கது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் தங்களது பொறுப்பு மற்றும் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். விவசாயிகளின் பயிர் கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கை மூலம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா என்பவரை நியமித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் 6 மாத அவகாசம் கேட்பது சரியல்ல. மக்கள் பிரச்சினைகளில் முதலமைச்சர் உடனடியாக சிறப்பு கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வெங்கட நாராயணா அப்படிங்கிறவர் வந்துங்க கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிஞர்கள், சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே. அப்படி இருக்கும்போது கர்நாடகாவை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட ஒருவருக்கு, புதியவருக்கு, அனுபவம் இல்லாதவருக்கு மிக முக்கியமான துறை அது சாதாரண கிடையாது. இன்னைக்கு மேகதாது அணை டேம் கட்டுறது, அவருக்கு போய் ஏன் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க? அவரை அறிவித்ததை திரும்ப பெற்று தமிழ்நாட்டிலேயே அதை பற்றி மிக சிறந்த முறையில் அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. மாற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு தருவது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நம்ம கேட்கும். ஒரு IPL நடக்கிற ஒரு கிரவுண்டில் வச்சு ஒரு சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி செய்திருக்கிறதா ஒரு வீடியோ நானும் பார்த்தேன். நிச்சயம் அது ஒரு அவ்வளோ பெரிய பப்ளிக் க்ரௌடு. IPL மேட்ச்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய க்ரௌடில் அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் மிஸ்டர் சரத்குமார் அப்படி பண்ணாரா அப்படின்னா அது உண்மையிலேயே மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார். இதை மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள், MLAக்களாக இருக்கிறவங்க நிச்சயமாக தங்களுடைய கடமையை உணர்ந்து மக்கள் பிரதிநிதிகளாக உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. நிச்சயம் அதற்கான பணிகளை நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல்ஸில் நான் பார்க்குறேன், அதுக்கும் நான் அறிக்கை கொடுத்துருக்கேன். அவர் முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு போய் அவரோட ஃபோட்டோ மாட்டுறது, செல்ஃபி எடுக்கிறது, சினிமா பாடல்களை பாடுறது, இது போன்ற பல நிகழ்வுகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரி தவறுகள் அங்கங்கே நடக்குது. உடனடியாக அதை கவனத்தில் கொண்டு ஆட்சியாளர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த நடவடிக்கை மேலே எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க ஏற்கனவே இந்த ஆட்சியின் மேலே என்ன ஒரு சொல்கிறாங்க, எல்லா குழந்தைங்களையும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளையும் மூளை செலவை செய்து அந்த ரீல்ஸ் மூலயமாக ஆட்சி பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சினிமா பாடல்கள் பாடுறதும், அது முதலமைச்சர் அதுக்கு டான்ஸ் ஆடுறது, அமைச்சர்களே டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கிடையாதுங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு கல்விக்கானது மட்டும்தான் பேசணும். அதுவும் கிளாஸ் நடக்கிற இடத்துல அதெல்லாம் செய்யறது யாராக இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு தடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.